We say like வணக்கம். From India. Yeah. இதை நாங்கள் வாங்கிக்கோங்க guys. ஆப்பிரிக்க மக்களுடைய கலாச்சாரம் தமிழ் மக்களுடைய கலாச்சாரத்தை ஒன்றி தான் காணப்படும். இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒலிய மொழியாக பேசுகிறது, பிறப்பில் தாலாட்டு, இறப்பில் ஒப்பாரி அப்படின்னு எல்லாத்துலேயும் இசை இருக்கிறது. இது மாதிரி சில ஒற்றுமைகளை நம்மளால் பார்க்க முடியும். ஆப்பிரிக்க கைவினைப் பொருட்களுக்கு உலகம் முழுக்கவே விசிறிகள் இருக்காங்க. அதை ஒரே இடத்துல பார்த்த குஷி தான் எனக்கு. அங்கே இருந்த ஒரு அண்ணா கிட்ட உங்கள் கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் உடனே நீங்கள் இந்தியாவா, அதனால தான் அப்படின்னாரு. எதுக்காக அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்தியாவை பற்றியும் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. இதோ நான் போட்டிருக்கேனே இந்த மாஸ்க், இது வந்து கலைப்பொருள் தான். ஆனால் இதே மாதிரியான சில மாஸ்க்கை அவங்க முன்னோர்கள்னு நம்புகிறாங்க. அங்கேயும் நம்மளை போல் இயற்கை வழிபாட்டுக்கும் முன்னோர்கள் வழிபாட்டுக்கும் முக்கியத்துவமும் கொடுக்குறாங்க. சமீபத்தில் கூட தமிழ்நாட்டில் ஒருத்தருக்கு ஆப்பிரிக்க பழங்குடி மக்களுடைய ஜீன் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்கல்ல. அப்போது ஆப்பிரிக்கர்களும் நமக்கு சொந்தக்காரங்க தான் போல். உள்ளே போனதுமே நிச்சயமாக ஏதாவது இங்கே வாங்கணும்னு எனக்கு தோணிடுச்சு. இந்த 2 சிலையை தான் நாங்கள் வாங்கினோம். மரத்தால் செய்யப்பட்ட ஆப்ரிக்கன் கப்புள்ஸ் தான் இவங்க. விலையை கொஞ்சம் கம்மி பண்ணி பேசி பாருங்கள். ரொம்ப கைண்டாக தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக விலையை கம்மி பண்ணுவாங்க. நீங்கள் குளோபல் சிட்டிக்கு போனால் கடைசியாக ஆப்பிரிக்காவுக்கு போங்க. நிச்சயமாக நிறைவாக திரும்பி வருவீங்க. ஆப்பிரிக்கா அண்ட் ஆப்ரிக்கன்ஸ் பற்றி உங்களுடைய புரிதல் என்ன? நீங்கள் ஆப்பிரிக்கா போன அனுபவம் இருக்கா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அப்போ நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.